ரோஸ். அவங்க வந்து அவங்களுடைய முழு பேர் வந்து லோஸ் ப்ளும்கின், BLUMKIN. அவங்க வந்து ஏன்னா இவங்களை வந்து இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, மிஸ்ஸஸ் பின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எதுவுமே படிக்காதவங்க, பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்க, ரொம்ப வறுமையில் இருக்காங்க. சின்ன வயசுலேயே வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம். அவங்க வந்து ரஷ்யா சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் பேச வராது. 20வது வயசில் ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவுக்கு குடி போனதுக்கப்புறமும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப சிக்கலாக இருக்கும்போது அவங்க கணவர் என்ன வேலை செஞ்சிட்ருக்காப்புலன்னா, பழைய துணி, அதாவது பயன்படுத்தின துணியை வாங்கி திருப்பி விற்கிறது. நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து நீங்கள் பழைய துணி போட்டிங்கன்னா பாத்திரங்கள் கொடுப்பாங்க, எவர் சில்வர் பாத்திரமோ அலுமினிய பாத்திரமோ கொடுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு தொழில் வந்து உலகம் முழுக்க இருக்குது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்குன்னு, இந்தியாவில் இல்லை, உலகம் பூரா இருக்குது. இது வந்து பழைய துணியை வந்து விற்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. பழைய துணி விற்கிறவங்க வந்து ஒரு கொஞ்சம் அதிலிருந்து அவங்க கணவனுடைய பணம் கொஞ்சம், அவங்க அண்ணன்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி அவங்க வந்து ஒரு ஃபர்னிச்சர் மார்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபர்னிச்சர் மார்ட் வந்து எப்படின்னா, ஃபர்னிச்சர் ஆனால் வந்து கம்மியான ப்ரைஸில் விற்கிறது. சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறாங்க, அதை வந்து ஒரு பகுதியாக பெருசாகி போகுது. ஸோ ஒரு பீரியடில், அதாவது வந்து கரெக்டாக சொல்லணுன்னா வருஷம் வந்து 1986 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வாரன் பஃபட் வந்து உலகத்தில் உள்ள டாப் 5 பணக்காரரில் ஒருத்தர். அவர் வந்து அவருடைய பிறந்தநாள், அவருடைய 53வது பிறந்தநாளில் அந்த அம்மாவை சந்திச்சுட்டு அந்த அம்மானுடைய நிறுவனத்தை அவர் விலைக்கு வாங்குறார். அன்னைக்கு வாங்கின ரூபா வந்து அது வந்து 60 மில்லியன் USD. அது இன்னையினுடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 1350 கோடி ரூபா. அந்த அம்மா வந்து இது பண்ணது. அந்த அம்மா வந்து அவங்களுடைய சின்ன வயசில் அவங்களுடைய கணவனை இழந்துடுறாங்க. அந்த அம்மா தனியாக நின்று அந்த வியாபாரத்தை நடத்துகிறாங்க. அவங்க பிள்ளைகளையும் வியாபாரத்தில் சேர்த்துக்கிறாங்க. அவங்க நிறுவனத்தில் ஒரு நாளைக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு பெரிய தீ விபத்து ஆயிடுது. தீ விபத்து ஆகி அந்த தீ விபத்து நடக்கும்போது அவங்க கடைக்குள்ளால 200 பேர் இருக்காங்க. அந்த 200 பேரையும் பாதுகாப்பாக வெளியில் எடுத்து தீயை அணைக்கிறாங்க. தீயை அணைச்சதுக்கப்புறம் அந்த அம்மா அடுத்த ஒரு 4 நாள் கழித்து பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, என் கடை தீப்பிடிச்சிருச்சு, தீப்பிடிச்ச கடையில் உள்ள பொருள்கள் இன்னும் டிஸ்கவுண்டில் விற்கப்படுகிறது, வேண்டியவங்க வந்து வேணும். மொத்தமும் விற்று தீர்ந்துட்டு திருப்பி கடையை புனரமைக்கிறாங்க. திருப்பி அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து இப்படி புயல் வருது, நம்ம வரதா புயல், நம்ம இது மாதிரி ஒரு புயல் வருது. புயல் வரும்போது அதனுடைய கூரை பூரம் போயிடுச்சு, உள்ள ஃபர்னிச்சரெல்லாம் நனைஞ்சிருது. திருப்பியும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இப்படி இது பாதிக்கப்பட்டிருக்கோம், இன்னும் அதிகமான டிஸ்கவுண்டில் இருக்கிறதுல சேதாரமானதை விற்கிறோம். ஸோ வந்து திருப்பி இந்த அம்மா கம்மியான ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் உள்ள எல்லா மேனுஃபேக்சரரும் இவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு மற்ற கடைக்காரங்கள்லாம் போய் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த அம்மா வேறு இடத்துல வந்து போய் பொருளை வாங்கி விற்கிது. அப்போது அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கோர்ட்டில் வந்து போய் அவங்க வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த அம்மா வந்து கம்மியான ரேட்டுக்கு விற்கிது, கம்மியான ரேட்டுக்கு விற்கிறதுனால எங்களுடைய தொழில் பாதிக்கப்படுது, இந்த அம்மா கம்மியான ரேட்டுக்கு விற்கக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போடுறாங்க. அப்போ அந்த ஜட்ஜிட்ட அந்த அம்மாவே வாதாடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் இத்தனை ரூபாய்க்கு வாங்குகிறேன், இவ்வளோ ரூபா லாபம், இந்த ரூபாய்க்கு விற்கிறேன், இதில் என்ன தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து குறைஞ்ச லாபம் வச்சுருக்கேன், மக்களுக்கு சேவை செய்யணுன்றிருக்கேன், அது தப்பா அப்படின்னு கேட்குது. ஜட்ஜி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு போடுறாங்க. மறுநாளைக்கு அந்த ஜட்ஜே காலையில் வந்து அவங்க இடத்துல வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். இப்போது அவர் வாரன் பஃபட் வந்து 1300 கோடி கொடுத்து வாங்குறதுல பெரிய விஷயம் கிடையாது. வாங்கும்போது அந்த அம்மானுடைய வயசு 90, 89 வயசும் சில மாதம். 89 வயசில் அந்த அம்மா ஆக்டிவாக இருக்குது. அப்போ ஏன் விற்கிறீங்க, நல்லா தானே வியாபாரம் போயிட்டுருக்கு அப்படின்னு அந்த அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது பதில், இல்லை நான் போனதுக்கப்புறம் என் சொத்தை பிரித்து கொடுக்குறதுல சிரமங்கள் இருக்கலாம், இது இவர் வாங்குறாரு 90% இத்தனை ரூபா கொடுத்து வாங்குறாரு, நான் என் பிள்ளைகளுக்கு விற்று கொடுத்துருக்கேன். ஆனால் வாங்குறவர்கிட்ட ஒரே ஒரு உத்தரவாதம் கேட்குது, நானும் என் குடும்பமும் இந்த தொழிலில் நான் வேலை பார்க்குறேன். 89 வயசில் ரிட்டையர்மெண்ட் கிடையாது, 89 வயசில் நான் வந்து வேலை பார்க்குறேன்னு கேட்குறாங்க. ஓகே, வேலை பார்க்குறேன்னு கேட்குறவங்க திருப்பி அடுத்தால அவங்க இப்போ பசங்க
பேர குழந்தைங்க அவங்களும் அந்த வியாபாரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு பணமும் இருக்குது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த அம்மா சொல்கிறத அவங்க கொஞ்சம் கேட்குறதில்ல. எம்மா உனக்கு வயசாயிடுச்சு, நீ ரிட்டையர் ஆகு இப்படின்னு சொல்லு. இப்படி 4-5 இன்சல்ட் நடந்ததுக்கப்புறம் 91 சரி இந்த பேர குழந்தைங்களுடைய இது வந்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ண உடனே நிறுவனத்தை விட்டு வெளியில் போய் ஆப்போசிட்டில் இன்னொரு கடையை திறந்துது. கடையை திறந்ததுக்கப்புறம் இது வந்து வாரன் பஃபட் நார்மலாக தொழில் வாங்கும்போது நான் காம்படிட்டிவ் அப்படின்னு ஒரு கிளாஸ் போடுவாங்க. அந்த கிளாஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இன்னொரு இதே தொழிலை தொடங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவங்க இத்தனை வயசு ஆகிப்போச்சு, 89 வயசுக்கு மேலே இவங்க ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்னு வாரன் பஃபட் நினச்சி விட்டார். ஆனால் அந்த அம்மா திருப்பி 91 திருப்பி வந்து வாரன் பஃபட் வந்து அவருடைய இதில் அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி அவங்க 2வது ஆரம்பித்த கம்பெனியும் அவங்க வாங்குறாரு. வாங்கிட்டு ஒரு கிளாஸ் போடுறாரு, இனிமேல் நீங்கள் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து ஆரம்பிக்கக்கூடாது. அது போடுறது வந்து 1992 அது அப்படி போடுறாரு. அப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணுன்றதே நிறைய பேர் டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் படிக்கல, ஆங்கிலம் தெரியல, பணம் இல்லை. படிக்கல, ஆங்கிலம் தெரியாது, பணம் கிடையாது. அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு தொழில் முனைவராக ஆகும்போது அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வாரன் பஃபட் வந்து இன்வெஸ்டர் நோட்டுன்னு ஒரு லெட்டர் அனுப்புவார். அதில் வந்து ஒருத்தரை பற்றி ஒரு தடவை தான் சொல்லுவார். பல முறை சொல்லப்பட்ட ஆள் வந்து இவங்க ரோஸ் பம்கின். இவங்க வந்து சொல்லப்படும் போது அவர் வந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நிறைய பேர் பெரிய பணங்களை உருவாக்கியிருக்கலாம், பணக்காரர்களை உருவாக்கியிருக்கலாம், ஆனால் இந்த ஸ்டோரி மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் உள்ள ஸ்டோரி, ஒரு நம்பிக்கை தரும் கதை வேற கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இதை விட முக்கியமாட்டு வந்து வாரன் பஃபட்னுடைய நிறுவனத்தில் வந்து 100 வயசோட ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு பாலிசி. 100 வயசு ரிட்டையர்மெண்ட், 58 வயசுலாம் கிடையாது, 100 வயசில் ரிட்டையர்மெண்ட், அதுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது. அந்த சட்டத்தை இந்த அம்மாவுக்கு வேண்டி திருத்தப்பட்டது. இந்த அம்மா வந்து 103 வயசு வரைக்கும் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்து கஸ்டமர்கிட்ட வந்து ஏன் இந்த பொருளை வாங்கணும் அப்படின்றது பேசுகிறோம். 103 வயசு. அந்த அம்மா கடைசியாக உடல்நல குறைவாக வேலை பார்க்காம விண்ணதுலேருந்து ஒரு 4-5 மாதங்களில் இறந்து விட்டு 104 வயசில் இறக்காங்க. நான் சொல்கிறது, ஒரு என்டர்ப்ரூனர்ஷிப்ன்றது வந்து வெறும் பணத்துக்காக அப்படின்னா அதுக்கு பல்வேறு வழி இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு பேஷன் இருந்து அந்த அம்மா வந்து 7 நாள் பர் வீக்கு வருஷம் பூரா வேலை பார்த்து 103 வயசு வரைக்கும் வேலை பார்க்க. ஸோ நான் வந்து சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் தொழில் தொடங்கணும் அப்படின்ற காரணம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தொழில் தொடங்கலாம். ஏன்னா சிக்கல் வரும், சிரமம் வரும், அதை தாண்டினதுக்கப்புறம் ஜெயிப்பு வரும். இதை வந்து நிறைய கேள்வி, இது என்டர்ப்ரூனரில் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது இருக்குது. அதில் வந்து ஒரு முக்கியமானது வந்து என்னென்னா, அதை வந்து பல்வேறு நான் வந்து ஆரம்பிக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நிறைய பேர் சரியான கைடன்ஸ் பண்ணல. அப்போ அதை கைடு பண்ணுறதுக்கு வேண்டி நான் வந்து ஒரு புஸ்தகம் எழுதினேன். அது வந்து குங்குமத்தில் தொடராக வந்தது. அது புஸ்தகமாக இருக்குது. இன்றைக்கி தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து கரன்சி காலனி. உங்களுக்கு யாருக்கு வேணுனாலும் அந்த ஒரு புஸ்தகத்தில் நீங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்குறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அந்த ஒரு புஸ்தகத்தில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து நான் வந்து இலவசமாக உங்கள் முகவரியை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் அனுப்பி கொடுக்க முடியும். பட் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, இந்த நாட்டுக்கு இப்போ அமெரிக்காவில் வந்து அமெரிக்கானுடைய பிரசிடெண்ட் வந்து பராக் ஒபாமா ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இந்த நாடு எப்படி இவ்வளவு பெரிய நாடாக மாறியது, இந்த நாடு எப்படி பெரிய விஷயமாக மாறியது அப்படின்றதுக்கு வந்து இந்த நாட்டில் உள்ள தொழில் நடத்துவதற்கான சாதகமான சூழ்நிலை இருப்பதனால அதிகமான தொழிலதிபர்கள் உருவாகிறாங்க. அதன் மூலம் இந்த நாடு வந்து சுபிக்ஷமாகுது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து 3 ஸ்டேட் இல்லை 4 ஸ்டேட் முக்கியமான ஸ்டேட்டு. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று குஜராத்து, இன்னொன்று வந்து கர்நாடகா. 4 முக்கியமான மாநிலங்கள் இருக்கிறதுனுடைய காரணம் வந்து இந்த 4 மாநிலங்கள்லையும் தொழில் முனைவோர் ஜாஸ்தி. இந்த 4 மாநிலமும் தான் வந்து டாக்ஸ் கட்டுறதுல ஒரு ஹையஸ்ட் டாக்ஸ் கட்டுது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், பணத்தை பற்றி அதிகம் பேச மாட்டோம், மற்றதை பற்றி பேச மாட்டோம். ஸோ இதுக்கு வந்து ராபர்ட் கியோஸ்கி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறார், ஒரு விஷயத்தை வந்து எப்படி இது என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் என்ன செஞ்சால் இதை வாங்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆங்கிலம் தெரியாத படிப்பறிவில்லாத பள்ளிக்கூடம் போகாத ஒரு பெண்மணி வந்து
1300 கோடி ரூபாய்க்கான ஒரு நிறுவனத்தை தயாரிக்க முடியும். நீங்கள் எல்லாரும் ஓவர் குவாலிஃபை. ஸோ நான் வந்து சொல்கிறது பல இடங்களில் சொல்லுவேன். அதாவது 2 கவிதை எனக்கு பிடித்த கவிதை. ஒன்று வந்து இக்பாலோட கவிதை, இளம்பிறையே உன் ஏழ்மையை எண்ணி வருந்தாது, இளம்பிறையே உன் ஏழ்மையை எண்ணி வருந்தாது, உன்னுள் தான் பூரண சந்திரன் புதைந்து கிடைக்கிறான். இது ஒரு கவிதை எனக்கு பிடிச்சது. நீங்கள் வந்து என்னைக்கு இந்த கவிதையை நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோன்னு நினைக்கவே மாட்டேங்க. ஒன்று. ரெண்டாவது, அமுதவனுடைய ஒரு கவிதை இருக்குது. அவர் சொல்வார், இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலாகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்கிறது, இது மூங்கில் காட்டுன்னு வச்சுட்டோம்னா இதில் கவனிக்கிறவங்க கவனிக்காதவங்க எல்லாருமே புல்லாங்குழலாகணும். வாழ்த்தி விடைபெறுகிறேன்.